அதாவது ஒரு விளையாட்டில் கூட பார்த்தீங்கன்னா நான் தான் ஃபஸ்ட்டு, நான் தான் இருப்பேன், நான் தான் ராஜா, நீங்கள் எல்லாரும் என்னுடைய அசிஸ்டண்ட், அந்த மாதிரியே ஒரு மைண்ட் செட்டு. ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான். என் அகராதியில் செகண்ட்ன்ற பேச்சுக்கே இடம் இல்லை. அது லைஃபாக இருந்தாலும் சரி, அதாவது வேலையில் இருந்தாலும் சரி, ஸ்கூல் டைமாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து நான் தான் ஃபஸ்ட்டாக நிற்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் சிம்மராசிக்காரர்களை தான் இருப்பாங்க. கோவம் மூக்குக்கு மேலே வரும், எடுத்தவொடனே கை தான். சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் டக்கு 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 டக்குன்னு கையிலே அடித்து நிறைய சண்டை சச்சரவு இழுத்து வந்து விட்டுருப்பாங்க சிம்மராசிக்காரர்கள். கண்டிப்பாக வந்து திருமணத்துக்கு பின்பும் அந்த ஒரு ஒய்ஃப்கிட்டையும் சரி, இல்லை ஹஸ்பண்ட்கிட்டையும் சரி, அதாவது பெண்ணாக இருந்தால் வந்து ஆண்கிட்டையும், ஆணாக இருந்தால் பெண்கிட்டையும் பார்த்தீங்கன்னா அந்த ஹெட் வெயிட்ன்ற ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக காட்டுவாங்க. எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் இந்த கள்ள தொடர்புன்ற விஷயம் வந்து நிறைய பெருகிட்டு வருது. இதனால் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை கொலை பண்ணுறது, ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை கொலை பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் நடந்துட்டுருக்கு. இது இல்லாமல் குழந்தைங்களை முதற்கொண்டு கொலை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய விஷயம் வந்து அந்த ஒரு கள்ள தொடர்புன்ற ஒரு மென்டாலிட்டியால் அவங்க மைண்டு வந்து டிஸ்டர்ப் ஆகி எதனால் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கும் ஜாதகக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அவங்க ஏதோ ஒரு ஆப்போசிட் இடத்துல இருக்காங்க. அப்போ இருக்கும்போது கண்டிப்பாக அவங்ககிட்ட அன்பாக தான் பேசுவாங்க, ஆறுதலாக தான் பேசுவாங்க. அதை நம்பி ஏமாந்து பக்கத்துலேயே இருக்கிறவங்கள என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வெறுத்து ஒதுக்கி நீங்கள் தேவையில்லாத இடத்துல போய் மாட்டிக்கிறீங்க. அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த சுக்கிரன் வந்து கெட்டு இருந்தாலும், இல்லை 5ஆம் வீட்டு அதிபதி தசை நடந்துட்டு இருந்தாலும் அவங்களுடைய மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகும். அதாவது அவங்களுடைய எதிர்பாலினத்திடம் மேல் வந்து, அதாவது ஆணாக இருந்தால் பெண்ணிடமோ, பெண்ணாக இருந்தால் ஆணிடமும் வந்து ஒரு அட்ராக்ஷன்ற ஒரு விஷயம் ஏற்படும். அப்போ யாராவது கொஞ்சம் ஜஸ்ட் வந்து ஒரு அன்பாக பேசினாலும், இல்லை அவங்களுக்கு ஆதரவாக பேசினாலும், வீட்டில் ஏதாவது சண்டை சச்சரவு இருக்குது, ஆஃபீஸில் வந்து ஷேர் பண்ணும் போது கொஞ்சம் ஆறுதலாக யாராவது பேசிட்டாவே மைண்ட் டிஸ்டர்ப் ஆகி அவங்க பக்கம் வந்து சாஞ்சிடுறாங்க. உங்ககிட்ட நான் பேசணும்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா ஏதாவது வீடியோ ஆன் பண்ணி வச்சு அந்த வீடியோ எடுத்து உங்களை பிளாக்மெயில் பண்ணுறது, தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களை கொண்டு போய் விட்டுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும்போது நாளைக்கு வந்து நீங்கள் ஒரு பெரிய மல்டிமில்லியனர் அந்த மாதிரி இருக்கும்போது இதை வந்து நான் ஃபேஸ்புக்கில் விட்டுடுவேன், இல்லை நான் வந்து இன்ஸ்டாவில் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்கக்கூடிய சூழ்நிலை அதிகம் இருக்குது சிம்மராசிக்காரர்களுக்கு. கேம் சேஞ்சர் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நாகசக்தி அல்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னன்னா, எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் இந்த கள்ள தொடர்புன்ற விஷயம் வந்து நிறைய பெருகிட்டு வருது. இதனால் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை கொலை பண்ணுறது, ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை கொலை பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் நடந்துட்டுருக்கு. இது இல்லாமல் குழந்தைங்களை முதற்கொண்டு கொலை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய விஷயம் வந்து அந்த ஒரு கள்ள தொடர்புன்ற ஒரு மென்டாலிட்டியால் அவங்க மைண்டு வந்து டிஸ்டர்ப் ஆகி எதனால் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கும் ஜாதகக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அதாவது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வந்து அந்த கள்ள தொடர்புன்ற விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஜாதகத்துல அந்த சுக்கிரன் வந்து கெட்டு இருந்தாலும், இல்ல 5ஆம் வீட்டு அதிபதி தசை நடந்துட்டு இருந்தாலும் அவங்களுடைய மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகும். அதாவது அவங்களுடைய எதிர்பாலினத்திடம் மேல் வந்து, அதாவது ஆணா இருந்தா பெண்ணிடமோ, பெண்ணா இருந்தா ஆணிடமும் வந்து ஒரு அட்ராக்ஷன்ற ஒரு விஷயம் ஏற்படும். அப்ப யாராவது கொஞ்சம் ஜஸ்ட் வந்து ஒரு அன்பா பேசினாலும், இல்ல அவங்களுக்கு ஆதரவா பேசினாலும், வீட்டில் ஏதாவது சண்டை சச்சரவு இருக்கு, ஆஃபீஸில் வந்து ஷேர் பண்ணும் போது கொஞ்சம் ஆறுதலாக யாராவது பேசிட்டாவே மைண்ட் டிஸ்டர்ப் ஆகி அவங்க பக்கம் வந்து சாஞ்சிடுறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் கூட நிறைய வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதாவது சும்மா ஜஸ்ட் ஒரு 5 days தான் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, ஆனால் அவங்கள நம்பி வந்து எங்கெங்கேயோ போகிறது, அவங்க கூட வந்து அவுட்டிங் போயிட்டு, ஸோ அவுட்டிங் போயிட்டு வர நேரத்தில் அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது, இப்போ கூட ஜஸ்ட் நான் ஒரு யூடியூப்ல கூட நிறைய நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க, ஒரு கொலை நடந்துடுச்சு, எரிச்சு கொண்டுட்டாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து ஏன் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு 5 daysக்கு உள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் போய் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துக்கிறீங்க. இது வந்து ஒரு உங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே தெரிஞ்சால் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இது மூலயமா உங்களுக்கு ஏற்படுது. ஸோ அதனால் எப்படி வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றதையும், அதே மாதிரி இந்த 12 ராசிக்குள்ள எதனால் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குதுன்றதையும் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். சிம்மராசிக்காரர்கள் திருமணத்துக்கு முன்பு எப்படி இருப்பாங்க, திருமணத்துக்கு பின்பு எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டோம். ப்ளஸ் இந்த அஃபர்ன்ற ஒரு விஷயம் வந்து அவங்க லைஃப்பில் வருமா, இல்லை வந்தால் அதுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதுலேருந்து எப்படி விடுபடுறது, அதுக்கான பரிகாரங்களும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பதிவில் இப்போ பார்க்கலாம். சிம்மராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு முன்பு, அதாவது குழந்தையாக இருக்கும்போது சொல்கிறேன், பட் இவங்க ரொம்ப வந்து இது எப்படி இருப்பாங்கன்னா எல்லாத்துலேயுமே இவங்க தான் ஹெட்டாக இருப்பாங்க.
அதாவது ஒரு விளையாட்டில் கூட பார்த்தீங்கன்னா நான் தான் ஃபஸ்ட்டு, நான் தான் இருப்பேன், நான் தான் ராஜா, நீங்கள் எல்லாரும் என்னுடைய அசிஸ்டண்ட், அந்த மாதிரியே ஒரு மைண்ட் செட்டு. ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான். ஸோ சூரியனாவே அந்த உச்சத்தில் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மைண்ட் செட் ஃபுல்லாக வந்து ஹெட் வெயிட் அதிகம் இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம். இவங்களுக்கு வந்து அந்த ஆட்டிடியூட் வந்து ஓவராக காட்டக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு நேச்சுரலாகவே அந்த நாலேஜ், டேலண்ட்டு இது எல்லாமே அதிகமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் அதிகம் இருக்கிறவங்களுக்குள்ள அந்த ஒரு விஷயமும் வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் எது எடுத்தாலுமே தான் தான் முன்னாடி நிற்கணும், தான் தான் ஃபஸ்ட்டு தெரியணும். ஒரு ஸ்கூலில் கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க் நான் தான் எடுப்பேன், செகண்ட் ரேங்கே கிடையாது. என் அகராதியில் செகண்ட்ன்ற பேச்சுக்கே இடம் இல்லை. அது லைஃபாக இருந்தாலும் சரி, அதாவது வேலையில் இருந்தாலும் சரி, ஸ்கூல் டைமாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து நான் தான் ஃபஸ்ட்டாக நிற்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் சிம்மராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. எந்த விளையாட்டாக இருந்தாலும் சரி, இப்போது அதில் வந்து இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற, ஒரு கிரிக்கெட் விளையாடுறாங்க அப்படின்னா இவங்க தான் கேப்டன் அப்படின்வாங்க. நீங்கள் எல்லாருமே வந்து என்கிட்ட தான் கீழே தான் இருக்கணும், நான் தான் கேப்டன் இருந்தால் தான் விளையாட வருவேன், இல்லையா நான் வரல அப்படின்னு எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு பட்டு 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 பட்டுன்னு பேசக்கூடியவர்கள் சிம்மராசிக்காரர்கள். கோவம் மூக்குக்கு மேலே வரும், எடுத்தவொடனே கை தான். சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் டக்கு 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 டக்குன்னு கையிலே அடித்து நிறைய சண்டை சச்சரவு இழுத்து வந்து விட்டுருப்பாங்க சிம்மராசிக்காரர்கள். நிறைய பிரச்சனைகள் வந்து இவங்க பெற்றோர்கள் மூலயமா மற்றவங்க, அதாவது இவங்க மூலயமா பெற்றோர்களுக்கு வந்திருக்கும். எல்லாருக்கிட்டையும் போய் பெற்றோர்கள் வந்து அவங்கக்கிட்ட போயிட்டு சாரி கேட்குற அளவுக்கு இவங்க நடந்துப்பாங்கன்னு கூட சொல்லலாம் சிம்மராசிக்காரர்கள். சிம்மராசிக்காரர்களுடைய லைஃப் பார்த்தீங்கன்னா, அதாவது 2ஆம் வீட்டு அதிபதி புதன் பகவான், 3ஆம் வீட்டு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானாக இருக்காரு. ஸோ சுக்கிரன் வந்து 3ல் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த லவ்ன்ற ஒரு விஷயம் இவங்க லைஃப்பில் கன்ஃபார்மாக இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு. சிம்மராசிக்காரர்கள் மோஸ்ட்லி லவ் வந்து ஃபெயிலியர் ஆகாது, கன்ஃபார்மாக அது வந்து சக்ஸஸாக தான் முடியும் சிம்மராசிக்காரர்களுக்கு. சில பேருக்கு தான் வந்து ஏதாவது ஒரு, அதாவது அது ஏன் அப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ராசி கட்டத்தில் சில மாறுதல்கள், இந்த கிரகங்களுடைய சேர்க்கை வந்து சரியில்லாமல் இருந்தால் மட்டும்தான் சிம்மராசிக்காரர்களுக்கு பிரேக்கப்ன்ற ஒரு விஷயம் நடக்குமே தவிர்த்து, மற்றபடி சிம்மராசிக்காரர்களுக்கு பிரேக்கப்ன்ற விஷயமே நடக்காது. கன்ஃபார்மாக அது மேரேஜில் தான் போய் முடியும் சிம்மராசிக்காரர்களுக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரி இவங்களுக்கு அந்த ஜாபும் பார்த்தீங்கன்னா நல்ல ஜாபாக கிடைக்கும். அதாவது இவங்க தான் ஹெட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஜாப் தான் இவங்களுக்கு எப்போவுமே கிடைக்கும். சப்போஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலுமே அந்த பிஸ்னஸில் இவங்க தான் ஃபஸ்ட்டாக இருப்பாங்க, பீக்கில் இருப்பாங்க. 4 பேர் இவங்கக்கிட்ட வேலை செய்வாங்க. இவங்க போய் யாருக்கிட்டையும் வேலை செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க. அதாவது எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, இவங்களுக்கு கீழே 10 பேர் இருக்கும், இவங்க தான் வந்து HR, இவங்களுக்கு கீழே தான் மற்றவங்க வேலை செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சிம்மராசிக்காரர்கள் ஆரம்பத்துலேருந்து, அந்த ஸ்கூல் படிப்புலேருந்து, இந்த காலேஜ்லேருந்து ப்ளஸ் வந்து அடுத்து வேலை வரைக்கும் இவங்களுடைய லைஃப் இப்படி தான் இருக்கும். அடுத்து என்னென்னா மேரேஜுக்கு பின்பு, அதாவது திருமணத்துக்கு பின்பு இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து திருமணத்துக்கு பின்பும் அந்த ஒரு ஒய்ஃப்கிட்டையும் சரி, இல்லை ஹஸ்பண்ட்கிட்டையும் சரி, அதாவது பெண்ணாக இருந்தால் வந்து ஆண்கிட்டையும், ஆணாக இருந்தால் பெண்கிட்டையும் பார்த்தீங்கன்னா அந்த ஹெட் வெயிட்ன்ற ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக காட்டுவாங்க. ஸோ அந்த ஹெட் வெயிட்ன்ற விஷயத்தை காட்டாமல் நீங்கள் லைஃப்பை ஸ்மூத்தாக மூவ் பண்ணிங்கன்னா லைஃப் நல்லா போகும். இல்லை நான் தான் அதிகம், அந்த ஈகோ வந்து அதிகம் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும். டக்குன்னு இறங்கி போக மாட்டாங்க. சாரின்ற ஒரு விஷயம் சிம்மராசிக்காரர்கள் வாயிலேருந்து வரத்துக்குள்ளே போதும்னு ஆகிடும். அவ்வளோ வந்து ரொம்ப வந்து அழுத்தமானவர்கள்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. டக்குன்னு வார்த்தைகளை விட்டாலும் உள்ளுக்குள்ளே அவ்வளவும் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் அன்றைக்கி நீ இதை பண்ணி, அன்றைக்கி இப்படி பண்ணி அப்படின்னு 10 நாள் பண்ணதுக்கு முன்னாடியும் 1 மாதத்துக்கு பண்ணதுக்கு முன்னாடியெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, கண்டிப்பாக உங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிற, அதாவது உங்கள் ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, இல்லை மனைவியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அது சண்டை வரும். அப்போ இவ்வளோ நாள் மனசில் வச்சுட்டு என்கிட்ட பேசுனியா அப்படின்ற மாதிரிலாம் சில சண்டை சச்சரவு வரதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது சிம்மராசிக்காரர்களுக்கு. அதே மாதிரி இவங்க என்ன பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க. இது மூலயமாவும் இவங்களுக்கு தேவையில்லாத மெசேஜஸ், தேவையில்லாத ஃபோட்டோஸு இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வரும். ஸோ இதெல்லாம் வரும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு அந்த போஸ்ட்டுக்கு யாராவது லைக் போட்டாலும் சரி, இல்லை ஐ லவ் யூ அனுப்பிச்சாலும் சரி, இல்லை நல்ல ஒரு அன்பான வார்த்தைகள் பேசினாலும் சரி, ஏன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு வருது அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். ஸோ திருமண லைஃப்பில் கன்ஃபார்மாக ஒரு பிரச்சனைகள் வரும், சின்ன சண்டை சச்சரவுகள் வரதான் செய்யும். ஆனால் அதை ஹேண்டில் பண்ணிவிட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஈகோ ஆச்சு உங்களுக்கு. ஸோ அதனால் அட்ஜஸ்ட் பண்ணவே மாட்டீங்க. நான் தான் பெரிய ஆள், இவன் இல்லைன்னா என்ன, இவ இல்லைன்னா என்ன,
எனக்கு இன்னொருத்தி இருக்கா, நான் இல்லை இன்னொருத்தன் இருக்கான், அவன் என்கிட்ட எவ்வளோ அன்பா பேசுறான் தெரியுமா, நான் எவ்வளோ திட்டினாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறான், நான் எவ்வளோ பேசினாலும் அவன் உங்க கூட இல்லைங்க. யாரா இருந்தாலும் சரி, அது பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி, அவங்க யாருமே அஃபர்ன்ற ஒரு விஷயத்துல இருக்கிறவங்க உங்க பக்கத்திலே இல்லை, அவங்க ஏதோ ஒரு ஆப்போசிட் இடத்துல இருக்காங்க. அப்போ இருக்கும்போது கண்டிப்பா அவங்க உங்ககிட்ட அன்பா தான் பேசுவாங்க, ஆறுதலா தான் பேசுவாங்க. அதை நம்பி ஏமாந்து பக்கத்துலேயே இருக்கிறவங்களை என்ன பண்றீங்கன்னா நீங்க வெறுத்து ஒதுக்கி நீங்க தேவையில்லாத இடத்துல போய் மாட்டிக்கிறீங்க. அவன் என்ன சொல்லுவான், இல்லை அவன் என்ன சொல்லுவா, இந்த மாதிரி இடத்துக்கு வா, உங்ககிட்ட நான் பேசணும்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா ஏதாவது வீடியோ ஆன் பண்ணி வச்சு அந்த வீடியோ எடுத்து உங்களை பிளாக்மெயில் பண்ணுறது, தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களை கொண்டு போய் விட்டுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும்போது நாளைக்கு வந்து நீங்கள் ஒரு பெரிய மல்டிபில்லியனர் அந்த மாதிரி இருக்கும்போது இதை வந்து நான் ஃபேஸ்புக்கில் விட்டுடுவேன், இல்லை நான் வந்து இன்ஸ்டாவில் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்கக்கூடிய சூழ்நிலை அதிகம் இருக்குது சிம்மராசிக்காரர்களுக்கு. அதனால் இந்த அஃபர்ன்ற ஒரு விஷயத்தில் போய் மாட்டிக்காமல் கொஞ்சம் உஷாராக இருங்க. சரி மேடம், சரிங்கம்மா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை, நான் அஃபர்ன்ற விஷயத்தில் போய் மாட்டிக்கிட்டேங்க, நான் என்னங்க பண்ணுறது, சரி மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணுறது, மாட்டிக்கிட்டதுக்கு என்ன பரிகாரம் பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்கலாம். ரெண்டுத்துக்குமே ஒரே பரிகாரம் தாங்க. அதாவது உங்களுடைய 5ஆம் வீட்டு அதிபதி தசாபுத்தி நடக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்போசிட் பீப்புள் இருக்கிறவங்க மேலே கண்டிப்பாக வந்து லவ், அதாவது இந்த அஃபர்ன்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நடக்க தான் செய்யும். உங்களுடைய 5ஆம் வீட்டு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். ஸோ குரு பகவானுடைய தானியம் என்னென்னா வெள்ளை மூக்கடலை. ஸோ வெள்ளை மூக்கடலை வாங்கி நைட்டு ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு காலையில் எடுத்துன்னு போயிட்டு சிவபெருமான் கோயிலில் இருக்கிற குளத்தில் உங்கள் தலையை சுற்றி போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்துலேருந்து நான் விடுபட்டு வரணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு போட்டுட்டு வாங்க. கன்ஃபார்மாக உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வரத்துக்கு முன்னாடியும் தடுக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு அதில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதில் வந்து நீங்கள் மீண்டு வந்துடலாம். சரி, இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய 5ஆம் வீட்டு அதிபதியில் அதாவது தனுசு ராசியில் இருக்கார் குரு பகவான். தனுசு ராசி வந்து என்ன ராசின்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு ராசி. ஸோ அதே மாதிரி உங்களுடைய ராசியும் பார்த்தீங்கன்னா நெருப்பு ராசி. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா 2 அகல் விளக்கு ஏற்றி வச்சு அந்த விளக்கு ஒளியில் உங்களுடைய வேண்டுதல் வைங்க. அதாவது இந்த மாதிரி அஃபர்ன்ற ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் வரக்கூடாது, இல்லை இந்த கள்ள தொடர்புன்ற விஷயத்தில் நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன், அதுலேருந்து நான் வெளிப்பட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளக்கை பார்த்து உங்களுடைய வேண்டுதல் வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபட்டு வரலாம். நிம்மதின்ற ஒரு வாழ்க்கையாக உங்கள் லைஃப்பை வந்து ஸ்மூத்தாக நீங்கள் ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டி லைஃபே போச்சுன்னு உட்காந்து பின்னாடி எழுது பலன் கிடையாது. ஸோ அதனால் முதல்ல வந்து சூதகமாக இதுலேருந்து எப்படி தப்பிக்கணுன்றதை பார்த்து தப்பிச்சிடுங்க. இப்போ நான் சொன்ன பதிவு எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இது மட்டும் இல்லாமல் இந்த பதிவு மட்டும்தாம்மா நீங்கள் கொடுப்பீங்களா அப்படின்னு சொன்னீங்கன்னா கிடையாதுங்க. நாங்கள் எங்கள் நாகசக்தி அருள்வாக்கு பீடத்தில் வந்து தொழில் பிரச்சனை, கடன் பிரச்சனை, திருமண தடை, குழந்தையின்மை, அப்புறம் வந்து பிஸ்னஸ் வந்து பீக்கில் போயிட்டு இருந்துச்சு, ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு, ஏதாவது ஏவல் இருக்குமா, பில்லி சூன்யம் இருக்கிறது, செய்வினை எடுக்கிறது, கெட்ட ஆத்மாவை விரட்டுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓமம் பண்ணி அந்த ஓமத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு மருந்து கடையில் வாங்குற அந்த ஐட்டங்கள் எல்லாமே போடாமல் சில கொல்லிமலை செஞ்சிமலையிலேருந்து சில வேருங்கள்லாம் வர வச்சு அதை போட்டு அந்த ஓமம் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வந்து எந்திரம் கொடுக்கறது, தாயத்து கொடுக்கறது, வசியமை ப்ளஸ் வந்து இந்த தொழில் வசியமை இதெல்லாமே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி இந்த அஃபேரில் வந்து சில பேர் வந்து கள்ளத்தொடர்பில் வந்து கணவன் வந்து மனைவியை பிரிஞ்சு போகிறது, மனைவி வந்து கணவனை பிரிஞ்சு போயிட்டாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நாங்கள் சில பூஜைகள்லாம் பண்ணி அவங்களுக்கான சில பேர் ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கும் சரி இங்கேருந்தே நாங்கள் பூஜை பண்ணி அவங்களுக்கு அந்த ஒரு விஷயங்கள்லாம் அனுப்பிச்சி விட்றோம். அவங்களுடைய ஃபோட்டோஸ் வச்சும் நாங்கள் இங்கே பரிகாரங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். வர முடியாது அப்படின்ற சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு ஃபோட்டோஸ் வச்சும் நாங்கள் பரிகாரம் பண்ணி அவங்களுக்கான தீர்வை நாங்கள் இங்கே கொடுத்துட்ருக்கோம். இது வந்து இங்கே மட்டும் இந்த பிரச்சனைகளை நாங்கள் வந்து சென்னையில் மட்டும் நாங்கள் பார்க்குறோன்னா கிடையாதுங்க. திருநெல்வேலி, மதுரை, ஊரில் இருக்கிறவங்க, அதாவது ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கும் சரி, ப்ளஸ் வந்து இந்த மலேசியா, சிங்கப்பூர்லாம் போயிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அங்கேயும் போய் நாங்கள் பரிகாரங்கள் பண்ணி அவங்களுக்கான தீர்வு அங்கே கொடுத்துட்டு வரோம். சில பேருக்கு வர முடியாது, நீங்கள் இங்கேயே பண்ணி கொடுங்கனால இங்கேயே வந்து ஃபோட்டோ வச்சு வீடியோ கால் மூலயமா பூஜையை காமிச்சு அவங்களுக்கான பரிகாரங்களையும் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். ஸோ யாருக்காவது ஏதாவது பிரச்சனை அதுலேருந்து விடுபடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம். நான் உங்கள் பிரச்சனைகளை நான் நாகாத்தம்மன் காளியம்மனுடைய துணையோடு நான் உங்களுக்கு தீர்த்து வைப்பேன். நன்றி, வணக்கம்.